ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, மீண்டும் சர்ச்சையில் சிக்கினாரா இர்ஃபான்? அத பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். விமர்சன நாயகனா ஒரு சிலர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் யூடியூபர் இர்ஃபான சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் எது தொட்டாலும், எத பார்த்தாலும், எது பேசினாலும், எது நல்லது செஞ்சாலும் அது வந்து ஒரு வில்லங்கமா தான் போய் முடியும். அது அவர் வேணும்னே பண்ணுவாரா? இல்ல அவரு தேடி அந்த மாரி பிரச்சனைகள்லாம் வருமா? அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா எந்த விஷயம் பண்ணாலுமே அதுல ஒரு சர்ச்சை, அதுல ஒரு விமர்சனம், அதுல ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு அப்பாலஜி இப்படிதான் வந்து அவரோட லைஃப் போய்க்கிட்டு இருக்கு. அதனாலே என்னவோ தெரியல, அவரு இன்னும் வந்து ஃபேமஸ் ஆயிக்கிட்டே போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல போயிட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட் ரிவ்யூ குடுக்க ஆரம்பிச்சவரு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸோட, பெரிய பெரிய பொலிட்டிஷியனோடலாம் வந்துட்டு இன்டர்வியூ பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய யூடியூபர், பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல தவிர்க்க முடியாத, மறக்க முடியாத ஒரு ஆள் அப்படின்னா, அது வந்து இர்ஃபான் தான். இர்ஃபான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல தொடங்கி இப்ப வரைக்கும் அவரோட பயணங்கள்லாம் பார்க்கும்போது, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். பயங்கர டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒவ்வொன்னும் யூனிக்கா இருக்கும் அப்டின்னே சொல்லலாம். ஏன் அப்டின்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் வந்து கிரியேட் பண்ணுவார். அது கன்டென்ட்டாவே கிரியேட் பண்ணி அது பிரச்சனையில முடியுதா? இல்ல அவர் உண்மையிலேயே அது பிரச்சனை ஆகணுன்றதுக்காகவே அப்படி பண்ணுவாரா? அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இர்ஃபான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபுட் ரிவ்யூல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து நெறைய செலிபிரிட்டீஸ இன்டர்வியூ பண்றது, பொலிட்டிஷியன வந்து இன்டர்வியூ பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஊரா போக ஆரம்பிச்சாங்க. ஊர் ஊரா போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு என்ன ரெஸ்டாரண்ட், என்ன ஹோட்டல் வந்து பெருசா ஃபேமஸா இருக்கோ, அதுல இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. இந்தியா லெவல்ல பண்றது மட்டும் இல்லாம, வேர்ல்டு லெவல்லயுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வெளிநாடு வரைக்கும் போயிட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. அங்க உள்ள நல்லது, கெட்டது இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம YouTubeல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வெளிநாடுகள் வரைக்கும் போயிட்டு அங்க உள்ள பிளஸ், மைனஸ் எல்லாத்தையும் எடுத்து YouTubeல அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நெறைய பிரச்சனைகள்ல அவர் வந்து சிக்கிட்டு இருந்தாரு. அப்படி பார்க்கும்போது கல்யாணம் நடந்தது. அத வந்துட்டு தன்னோட YouTube சேனல்லயே அவர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆனாங்க. பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா துபாய்ல போயிட்டு அந்த குழந்தை ஆணா, பெண்ணான்றத பார்த்துட்டு வந்து, இங்க வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சாரு. ஒரு பெரிய ஃபங்ஷன் வச்சு அத அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபோட அந்த டெலிவரி டைமிங்குமே எல்லாத்தையும் எடுத்து வீடியோவா போட்டுட்டு இருந்தாரு. அந்த குழந்தையோட தொப்புள் கொடிய இவரே வந்து டாக்டர் கிட்ட கேட்டு கட் பண்ணி, அதையும் எடுத்து ஒரு வீடியோவா போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையில இருந்தே அவருக்கு வந்துட்டு ஒரு வார்னிங் மாரி குடுத்திருந்தாங்க. அதுலயும் அவர் அப்பாலஜிலாம் கேட்டு தான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளில வந்தாரு. ஏன் இவ்ளோ பண்ற இர்ஃபானுக்கு ஏன் வந்து தண்டனை குடுக்க மாட்றீங்க? ஏன் அவர் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்றீங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்டின்னா, அவர் வந்துட்டு இப்ப பெரிய பெரிய ஆட்களோட சப்போர்ட்ல இருக்காரு. அதனால தான் அவர யாரும் எதுவும் பண்றதில்ல அப்டின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்டிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே அவர் ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பெரிய சாரியுமே அவர் வந்து கேட்டுடுவாரு. அதாவது தன்னோட தப்ப உணர்ந்த மாதிரியே அவர் வந்து பண்ணுவாரு. அதனால அவருக்கு மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ விஷயங்கள் போக இப்ப பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரோட்டோரம்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்டின்றதுக்காக கார்ல போயிட்டு நெறைய கிஃப்ட் எல்லாம் வந்து குடுத்திருந்தாரு. கார்லயே உள்ள உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்திருந்தாரு. அப்படி குடுக்கும்போது எல்லாரும் முட்டி மோதி வாங்குனாங்க. காருக்குள்ள கைய விட்டு கிஃப்ட்ட வாங்குனாங்க. அவங்கள வந்து ஒரு மாதிரி பேசி, ஒரு மாதிரி திட்டி, அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறமும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவரு ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ விஷயங்கள்ல மாட்டுன இர்ஃபான், இப்ப எதுல மாட்டுனாரு அப்படின்னா, பகல்காம்ல தாக்குதல் நடந்தது இல்லையா? அதுல வந்துட்டு 24 பேர் வந்து அநியாயமா கொல்லப்பட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ, பாகிஸ்தானுக்கு இங்க இருந்து யாரோ உளவுத்துறைகள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது யாரு, என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்படின்றத ரொம்ப துல்லியமா வந்து இப்ப ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ஆராயும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா, ஹரியானால ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒருத்தர கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்தியாவுல இருக்கக்கூடிய நெறைய சீக்ரெட்ஸ கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு குடுத்திருக்காரு. அந்த வகையில இப்ப பாக்குறப்போ யூடியூபர் இர்ஃபான் அண்ட் மதன் கௌரியும் இதுல அடிபட்டிருக்கிறதா நெறைய தகவல்கள் வந்திருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு விசாரணைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா, இப்ப வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு எல்லா பிளஸ் ஆர் மைனஸ் அங்க உள்ள நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி இது எல்லாத்தையும் எடுத்து வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாலயுமே அவங்க நெறைய இடங்கள் சுத்திட்டாங்க. நெறைய பேர மீட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நெறைய விஷயங்கள் அவங்க வந்து லேர்ன் பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இவங்களாலயும் பாகிஸ்தானுக்கு இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சு இப்ப இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
சோ முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல போகணும் அப்படின்னா, இர்ஃபான் வந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவா கண்டிப்பா செயல்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே மெயினா வந்து இர்ஃபானுக்கு இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சோ இங்க இருந்து அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு உளவுத்துறையா வந்து இர்ஃபான் குடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லியுமே ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மதன் கௌரி. ஏன்னா மதன் கௌரி இந்தியாக்குள்ள என்ன நடக்குதுன்றது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடக்குது, யார் எங்க போறான்றத சின்ன சின்ன விஷயங்கள கூட வந்து ரிசர்ச் பண்ணி தன்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோவா. சோ இவங்களுக்கும் நிறைய இந்தியாவோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களும் இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த உளவுத்துறை யார் பார்த்தது அப்படின்ற ஒரு விசாரணை குழு அமைச்சு இப்ப அது எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இவங்க 2 பேரோட பேருமே அடிபட்டிருக்கு. சோ முக்கியமா மதன் கௌரி அண்ட் இர்ஃபான். இப்ப இவங்க 2 பேர் மேல தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இவங்க 2 பேர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிய வந்துரும். ஏன்னா இவங்களோட ஃபோன் ஹிஸ்டரி ஃபுல்லாவே ஹேக் பண்ணி வந்து இப்ப சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு அபிஷியல் அறிக்கையா வந்து வெளியிடுவாங்க. அப்ப நமக்கு எல்லா உண்மையும் தெரியும். சோ உண்மையிலே இதுல இவங்க 2 பேர் சிக்கி இருக்காங்களா, உண்மையிலே இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்திருக்காங்களா, இந்தியாவுக்கு துரோகம் பண்ணிருக்காங்களா அப்படின்றதுமே நமக்கு தெரிஞ்சிரும். சோ இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதுல மாட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்திருக்கு. பட் இன்னும் யார் யாரு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் கரெக்டா வரல. இவங்க 2 பேரோட பேர் தான் மெயினா வந்திருக்கு. சோ ஏன் அப்படின்னா இந்தியால தவிர்க்க முடியாத ஒரு 2 இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அது வந்து ஒன்னு மதன் கௌரி, இன்னொன்னு இர்ஃபான். சோ இவங்க 2 பேரோட பேரும் அங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுக்கான விசாரணைகள்லாம் கண்டிப்பா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமான என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலமா வந்து கண்டிப்பா சொல்றேன். இர்ஃபான் அண்ட் மதன் கௌரி இவங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸான விஷயங்கள்லாம் டே பை டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.